Thank God. எனக்கு இந்த தாடி மீசையில இருந்து ஒரு வழியா விடுதலை கிடைச்சது. எப்படியோ பிரியா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. பிரச்சனை பத்தி யாருக்கும் தெரியல. அப்புறம் பிரியா, நான் கொடுத்த அந்த டூப்ளிகேட் ஃபைல தானே ஒரிஜினல் ஃபைலுக்கு பதிலா வச்சிருக்கீங்க? டூப்ளிகேட் ஃபைல வச்சிட்டேன். அதுலயும் ரொம்ப நல்ல ஃபைலா வச்சிருக்கேன். அந்த ஃபைல பார்த்ததும் ஆலியாக்கு பைத்தியமே பிடிச்சிரும். என்ன விஷயம்க்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்க தானே? என்ன விஷயம்னு எனக்கு சொல்லலாமே, கொஞ்சம் நாங்களும் சிரிப்போம்ல. அந்த டூப்ளிகேட் ஃபைல் இருக்குல்ல, அதுல நான் ஒரு அற்புதமான லெட்டர் எழுதியிருக்கேன். அத படிச்சதும் கண்டிப்பா ரெஜிஸ்டர் கோவப்பட போறாரு. அப்புறம் ஆலியா பாவம் பைத்தியம் பிடிச்சத ஆச்சரியப்பட தேவையில்லை. அப்படி என்ன எழுதிருக்கீங்க? நான் என்ன எழுதுனேன்னா, இதுதானே ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்? ஆமா. ஷூராவா? இதுதான் அந்த பேப்பர்ஸா? இங்க பாருங்க லோகேஷ், தயவு செஞ்சு எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப எது கேக்குறீங்க? நீங்க கேட்ட பேப்பர்ஸ் இதுதான். ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பேப்பர்ங்கிறதுனால தான் நான் இதை ரொம்ப சேஃபா கொண்டு வந்திருக்கேன். சோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் வேலையை சீக்கிரமா முடிங்க. அதெல்லாம் சரி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எனக்கு தெரிஞ்சு டைரக்டா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். நீங்களே போய் சரண்டர் ஆனா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க நினைக்கிறத என்னால பண்ண முடியாது. என்ன விளையாடுறீங்களா நீங்க? நான் இல்ல, நீங்க தான் என்னோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னது? இதுவா பேப்பர்ஸ்? இதெல்லாம் பியூட்டி பார்லர்ஸ் பில்லு, இது பால்காரம் பில்லு, இது மளிகை சாமான் பில்லு, இது எலக்ட்ரிசிட்டி பில்லு, அப்புறம் இது என்னது? இன்டர்நெட் பில்லா? ஏசி சர்வீஸ் பில்லு கூட இருக்க. அப்புறம் லாஸ்டா நீங்க ஏதோ எழுதி இருக்கீங்களே. நான் ஆலியா எழுதுறேன். எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்க போறேன். நான் என்னுடைய குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். நான் இந்த உலகத்திலேயே எல்லார விட கெட்டவ, ஏமாத்துக்காரி. அப்புறம் நான் என்னுடைய தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு போலீஸ்ல போய் சரண்டர் ஆகி என்னுடைய பாவத்துக்கு தண்டனையை ஏத்துக்கலான்னு இருக்கேன். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துதான் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு வந்தீங்களா? What is this nonsense? அந்த பேப்பர்ஸ் இதுல இல்லவே இல்ல. அந்த ஃபைல கொடுத்தது நீங்க தானே? நான் என் வீட்ல இருந்து கொண்டு வரல. ஆமா, ஆனா சார் நான் How is this possible? இது எப்படி நடந்துச்சு? மேடம், கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கூட இப்படி விளையாடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் நினைச்சேன்னா இப்பவே உங்க 3 பேரையும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். உடனே இங்க இருந்து கிளம்புங்க. வாங்க மேடம். ஐயோ, என்னால முடியல. எவ்வளவு நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. அந்த ஃபைல படிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க அழுதுகிட்டு தான் வர போறாங்க. அவங்க மனசுல பெரிய அறிவாளிங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள ஒரேடியா முட்டாளாக்கிட்டோம். அவங்களுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆட்டம் காட்டணும்ல, இல்லையாக்கா? நீதான் அவங்களுக்கு ஆட்டம் காட்டின. நீ காட்டின ஆட்டத்துக்கு இந்நேரம் அவங்களுக்கு பிரெயினே ஆஃப் ஆயிருக்கும். பின்ன ஏமாத்தி ப்ராப்பர்ட்டியை வாங்க பார்த்தாங்களா? என்ன கிடைச்சது அவங்களுக்கு? பால் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, எல்லாத்தையும் விட நீங்க எழுதின லெட்டர், அத படிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆலியாவுக்கு பிபி அப்படியே ஏறிட்டு இருக்கும். சீரியஸ்லி பிரியா, நான் ஃபைல்ஸ்ல வெறும் பில்லிங் மட்டும் தான் போட்டேன். ஆனா ஃபைனல் ஸ்ட்ரோக் அடிச்சதுன்னு நீங்க தான். ரொம்ப ஃபன்னியா வேலை பண்ணிருக்கீங்க. அத படிச்சதுக்கு அப்புறம் அவங்க 3 பேரும் கண்டிப்பா அழுதுருவாங்க. நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கெட்டவன், எல்லாரையும் விட நான் தான் ஜெயிலுக்கு போக தகுதியானவன். இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்களுக்கு ஒவ்வொரு அடி மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா த்ரிஷா அவங்களை கண்டிப்பா அடிச்சிருப்பான். நான் என்னமோ சும்மா சண்டை போடுவான்னு நினைச்ச விட்டா அடிச்சிருப்பான். ஆமா, அதை பார்த்து நானும் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இது நம்ம பிளான்லயே இல்லையே. பட் நான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அந்த ஆலியாவோட முகத்தை பார்த்தாலே எனக்கு அப்படியே கோபம் பத்துக்கிட்டு வருது. அவளை அடிக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா அப்படியா? ஒருவேளை நீ அவளை உண்மையில அடிக்க போயிருந்தீனா அப்புறம் உன் வேஷம் கழிஞ்சு போயிருக்கும் தெரியுமா? ஆமாங்க, நீங்க தான் என்ன சமாளிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க. சரி சரி சரி, என்ன நடந்ததோ எப்படி நடந்ததோ, எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட் விஷயம், அந்த ஃபைல் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் இந்த வீடு, இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாரும் இப்ப சேஃபா இருக்காங்க.
இது எல்லாமே நீங்க இல்லனா நடந்திருக்கவே நடந்திருக்காது. நீங்க 2 பேரும் இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ப்ளீஸ் எங்க கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. இது எங்களோட வீடும் கூட தானே. நாங்க ஒண்ணும் உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணல. இது எங்களோட கடமைக்கா. நீங்க என்ன உங்களோட தங்கச்சியா பாக்குறீங்கல்ல. உங்க அம்மா என்ன அவங்களோட பொண்ணுன்னு சொன்னாங்க. பாட்டி அவங்களோட மருமகளா என்ன பாக்குறாங்க. சோ இது என்னோட குடும்பம்க்கா. உங்க எல்லாருக்காகவும் நான் ஏன் செய்யாம இருப்பேன்? இங்க பாருங்க, நாங்க எப்பவுமே உங்க கூட தான் இருப்போம். நீங்க அடிக்கடி எங்க கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் தேவையில்லாம இப்படி தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. தேங்க்யூ சொல்லக்கூடாதுன்னா வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால ஒரு புது உறவு ஏற்பட்டிருக்கு. எனக்கு இதை தவிர வேற எதுவும் வேண்டாம். This is impossible. இது எப்படி மாறிச்சு? என்னால நம்பவே முடியல. ஆனா நீங்க எல்லா பேப்பர்ஸையும் கரெக்டா செக் பண்ணீங்களா இல்லையா? ஆலியா, நான் பேப்பர்ஸ் ரொம்ப நல்லா செக் பண்ணேன். நேத்து நைட்டு கூட செக் பண்ணேன். அண்ட் என்னை கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில கூட செக் பண்ணல. ஒருவேளை நீங்க செக் பண்ணியிருந்தா இந்த ஃபைல் எப்படி மாறி இருக்கும் சொல்லுங்க. இதுல எப்படி வேற பேப்பர் வந்தது? அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் கூட நம்ம ஃபைல அங்க இங்க வைக்கவே இல்ல. நம்ம கண் முன்னாடி தானே இருந்தது. அப்புறம் எப்படி இந்த ஃபைல் மாறுச்சு சொல்லுங்க. ஃபைல் யார் மாத்திருப்பாங்கன்னு நாம அப்புறமா யோசிக்கலாம். இதெல்லாம் யாரால நடந்திருக்கும்னு முதல்ல யோசி. ராஜண்ணாவுக்கு நீ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருந்த. ஐடி ரெய்டு வந்தப்ப ராஜண்ணா ஃபைல வெளியில எடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைல செக் பண்ணவே இல்ல. பேப்பர்ஸ் மாறிடுச்சு. அப்படின்னு நீ என்ன சொல்ல வர? அந்த பேப்பர்ஸ் என்னாலதான் திருட்டு போச்சா? என்னாலதான் காணாம போச்சா? நான் தான் உங்களுக்கு சொல்றேன்ல, பேப்பர்ஸ நல்லா செக் பண்ணேன். நீங்க பேப்பர்ஸ செக் பண்ணதா சொல்றீங்க. ஆனா அது நாங்க எப்படி நம்புறது? ஒரு நிமிஷம். இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் வேணும்னே அந்த பேப்பர்ஸ மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல வரியா? இங்க பாருங்க ராஜண்ணா, என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுதோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நல்ல பேப்பர்ஸ செக் பண்ணீங்கன்னு சொல்றீங்க. ஆனா எப்படி அதெல்லாம் இப்ப மாறி போச்சு சொல்லுங்க. தனு, நீ என்ன சொல்ல வந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு, சுத்தி வளைச்சு பேசாத. ஓகே, நான் சுத்தி வளைச்செல்லாம் சொல்லல. உங்களாலதான் பேப்பர்ஸ் காணாம போச்சுன்னு சொல்றேன். நீ ஓவரா பேசிட்டு இருக்க தனு. ஆலியா, இவன் என்ன சொல்றான்னு பாத்தியா? அவ பாத்துட்டு இருக்கா, கேட்டுட்டு இருக்கா. நான் சொல்றது எல்லாம் அவளும் ஏத்துக்கிறதுனால தான் அவ சைலண்டா. தனு, நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்க. நான் லைனை கிராஸ் பண்றேனா? ஆலியா அண்ணன் உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்ககிட்ட எல்லா வேலையும் ஒப்படைச்சா. பதிலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அவளையும் ஏமாத்திட்டீங்க. ப்ராப்பர்ட்டி வேணும்னு உங்களுக்கு பேராசை. உனக்கு மட்டும் பேராசை இல்லையா? நான் கூட தான் சொல்லுவேன் பேப்பர்ஸ் எல்லாம் உன்னாலதான் காணாம போச்சுன்னு. ப்ராப்பர்ட்டியை உன் பேர்ல மாத்திக்க நினைக்கிறேன்னு சொல்லுவேன். இவங்க 2 பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உண்மையான கல்பிரேட்டை தேடுறதுக்கு பதிலா இவங்க இது யாரோட வேலையா இருக்கும்? பேப்பர் தன்னால மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. பேப்பர்ஸ் பிரீஃப் கேஸ்ல இருக்கிற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அப்படி தெரிஞ்சாலும் எப்படி இந்த பேப்பர்ஸை மாத்தி இருப்பாங்க? அவங்க 2 பேரும் யாரு? உண்மையிலேயே கிராமத்து ஆளுங்களா இல்ல வேற? ஓனோ, அவங்க 2 பேரும் ஏதோ டிராமா பண்ணியிருக்காங்க. அவங்க பணத்துக்காக நம்ம பின்னாடி வரல, வேற எதையும் எதிர்பார்த்து தான் வந்திருக்காங்க. பேப்பர்ஸ். எஸ், அவங்களுக்கு அந்த பேப்பர்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அதனால தான் எங்க பின்னாடியே வந்திருக்காங்க. பணம் தேவைன்னா எப்பவோ போயிருப்பாங்களே. சோ அந்த ஆக்சிடென்ட் ஒரு டிராமா. ஏன்னா எந்த பொண்டாட்டி புருஷனை சாக விட்டுட்டு பணத்துக்காக இப்படி நம்மள தேடி வருவா? எங்க பின்னாடி வந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த பேப்பர்ஸ் தேவை. போதும், இன்னொரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்தது, ஆலியா உன் ஃப்ரெண்டுங்கிற விஷயத்தை நீ மறந்துடுவ. என்ன மிரட்டுறீங்களா? என்ன பண்ணுவீங்க? நான் இப்பவே அபிகிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிருவேன். நீங்க சொல்லும் போது நான் வாயை முடிக்கிட்டு நிப்பேன்னு நினைக்கிறீங்களா? ராஜனா ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? நான் வருத்தப்பட மாட்டேன். பதிலுக்கு நானும் ஏதாவது செய்வேன். நீங்க எல்லாரும் ஏமாத்திட்டீங்க. நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். Shut up both of you. வாயை மூடுங்க. ஃபைல் யார் திருடாங்கன்னு யோசிக்காம நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீயே பாரு, என் மேல பழி போட்டுட்டு இருக்க. அவளை பேச விடுங்களேன். நீங்க எதுக்கு நான் சண்டை போடுறீங்க? ஆனா பேப்பர்ஸ் எப்படி காணாம போச்சுங்கிறதுக்கு பதில் வேணும்ல. அந்த பேப்பர்ஸ் எப்படி மாறி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பேப்பர்ஸ் எப்படி மாறிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? யார் இத பண்ணது? யார் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எப்படி எடுத்திருப்பாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் ஆலியா? யார பத்தி பேசிட்டு இருக்க நீ? அதான் அந்த 2 பேர். அதுல ஒருத்தன் வேணும்னே நம்ம வண்டி முன்னாடி வந்து விழுந்தானே. எல்லாமே ஒரு பக்கா பிளான் டிராமா. அவங்க நம்மள திசை திருப்பிட்டு வாண்டடா பேப்பர்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்தவங்க. இதெல்லாம் பக்கா பிளான். அவங்க போட்ட பிளான்ல நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். அந்த கிராமத்து ஆளுங்க நம்ம பேப்பர்ஸ் வச்சு என்ன பண்ண போறாங்க? தனு, யூ ஆர் சோ ட்ரம். அவங்க கிராமத்துக்காரங்க வேஷத்துல வந்தவங்க. என்ன சொல்றீங்க? ஆனா ஒரு விஷயம், நம்மள தவிர அந்த பேப்பர்ஸ்ல என்ன இருக்குன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்குவாங்க ராஜனா.
அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா டிராமா பண்ணாங்க. உங்களை வண்டியை விட்டு இறங்காதீங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா நீங்க கேட்கவே இல்ல. நான் கேட்டவன் கிடையாது, அவங்கள அப்படியே சாக விட மாட்டேன்னு சொன்னீங்க. அண்ணி அவங்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டே இருந்த. அவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்களோ அதை தான் நீங்க 2 பேரும் பண்ணீங்க. டைம் வேஸ்ட். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதை அழகா செஞ்சுட்டாங்க. நம்ம கவனத்தை திசை திருப்பி அங்க எல்லாரையும் ஒண்ணு கூட்டி நம்மள நல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ பக்கா பிளான் பண்ணி ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஓ மை காட், ஐ மீன் திஸ் வாஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி பிளான். இது எல்லாமே உங்களால தான் நடந்தது. And நீ பெருசா சண்டை போட கிளம்பிட்டல? உனக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை. அண்ட் ராஜனா, நீங்க எதுக்காக பணத்தை குடுக்கறேன்னு சொன்னீங்க? எவ்வளவு தூரம் உங்ககிட்ட கெஞ்சிருப்பேன், லாயர் கிட்ட இருந்து கால் வருது, கிளம்பலாம், சீக்கிரம் டைம் ஆச்சுன்னு. யாரையும் பேசி கேட்கல. நம்ம பிளான் மொத்தத்தையும் கெடுத்து வச்சிட்டீங்க. அவங்க 2 பேரும் யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும். அப்புறம் பாருங்க, உண்மையாவே அவங்க 2 பேர் மேல வண்டியை ஏத்து கொன்னுடுவேன். இல்லைன்னா என் பேரையை நான் மாத்திக்கிறேன். Thank you so much. இன்னைக்கு நீங்க இந்த குடும்பத்தை பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டீங்க. இந்த பேப்பர்ஸை மட்டும் அவ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தானா என்ன நான் என்னைக்கும் மன்னிச்சிருக்கவே மாட்டேன். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க, இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டீங்க. இதுக்கு உங்களுக்கு நான் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது கம்மிதான். இதே மாதிரி எப்போ நீங்க எங்களை காப்பாத்திக்கிட்டே இருங்க, அதுவே போதும். தேங்க்யூ. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணலான்னு நினைச்சா அவன் நினைச்சதை என்னைக்குமே நான் சாதிக்க விட மாட்டேன். நீங்க என் மேல எப்பவும் நம்பிக்கை வச்சிருப்பீங்கல்ல, அதுதான் என்னோட தைரியமே. இன்னைக்கு உங்களோட நம்பிக்கைய நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன். எப்போ என்னை இதே மாதிரி காதலிச்சுக்கிட்டே இருங்க. நான் எப்பவும் உங்களுக்கோ இல்ல இந்த குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராம கண்டிப்பா காப்பாத்துவேன். உங்க நிழலா இருந்து எல்லாத்துலயும் உங்களை கண்டிப்பா காப்பாத்துவேன். உங்களுக்கு 100 ஆயுசுங்க. உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ நினைச்சுக்கிட்டே இருப்ப, வேற எதையுமே செய்ய மாட்டேன். நான் வேற என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? நீங்க அங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன். என்ன பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி கால் பண்ணப்ப மட்டும் ஒழுங்கா பேசவே இல்ல, இப்ப இவ்வளவு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்க. அதுக்கு காரணம் இங்க வெதர் மாறிடுச்சு. சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீ என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்காக என்ன பண்ணன்னு சொல்லு. உங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு கேட்காதீங்க. உங்களுக்காக என்ன பண்ண முடியும்னு கேளுங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னு உங்களால யோசிக்க கூட முடியாது. நான் இப்ப எதையுமே யோசிக்க மாட்டேன், ஜஸ்ட் கேட்பேன், அவ்வளவுதான். நானும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்னென்ன பண்ணுவேன்னு உன்னாலேயே யோசிக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? என்ன பண்ண போறீங்க நீங்க? எல்லாத்தையும் நான் இப்ப போன்லயே சொல்லிட்டேன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது நீ என்ன பண்ணுவ? வெல், இப்ப மழை வர மாதிரி இருக்கு, சோ ரெயின்போ வரதுக்காக வெயிட் பண்ணு. இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. வேணும்னா உனக்காக ஒரு ஹிண்ட் தரேன். 2 நாள் கழிச்சு உன்னை பார்க்க போறேன். என்னென்ன நடக்குன்னு யோசிச்சு பாரு. ஓகே, நீங்க சீக்கிரமா வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்றேன். இதோ வந்துகிட்டே இருக்கேன், பறந்து வந்துட்டு இருக்கேன். பாய் பாய். ராபின், எங்க போய் தொலைஞ்சா இவன்? ஒரு வேலை சொன்னா உருப்படியா செய்யறதே கிடையாது. எங்க போய் தொலைஞ்ச? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்குது? சாரி மேம், பாட்டி ஒரு வேலை சொல்லிட்டு இருந்தாங்க, அத பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாட்டிக்கு ஜாலரை அடிச்சுக்கிட்டே இரு. இந்த வீட்ல பாட்டி மட்டும் தான் இருக்காங்களா உனக்கு? நான் என்ன வேலை சொன்னாலும் செய்யவே கூடாதுங்கிற ஐடியால இருக்கல. மத்த எல்லாரோட வேலை கோட் ஐஸ் பேக். இத நான் தண்ணிக்காக ஒண்ணு கேட்கல, என் தலையில வைக்கிறதுக்காக கேட்டேன். ஓகே மேம். ஓகேன்னு சொல்லிட்டு என்ன நிக்கிற? போய்கிறது. ஹிட் லாஸ்ட். ஓகே மேம். காலையில எதிர்த்து யார் முகத்தை பார்த்தேன்?
இன்னைக்கு ஃபுல்லா சோ சோ சாரி சாரி. உன்னால பாத்து போக முடியாதா? நான் மேகசின் படிச்சிட்டு இருந்தேன், உன்னை பார்க்கல. மேக்ஸினை உட்கார்ந்துட்டு படிப்பாங்களா இப்படி வளர்த்துட்டு படிப்பாங்களா? ஆலியா, நான் உன்கிட்ட சாரி கேட்டேன்ல. சாரி, உன்னை நான் பார்க்கலன்னு சொல்றேன்ல. என்னாச்சு? தலை ரொம்ப வலிக்குதா? ஐஸ் பேக் வச்சிட்டு இருக்க? ஏன் எனக்கு மசாஜ் பண்ண போறியா? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஐஸ் பேக் வச்சிட்டு இருக்கல, அதனாலதான் கேட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நான் வரேன். த்ரிஷா, என்ன? கடவுளே, என்னாச்சு? என் புருஷனுக்கு என்னாச்சு? ஐயோ, என் புருஷனை இப்படி காரை வச்சு இடிச்சிட்டாங்களே. ஐயோ, என் புருஷனை இப்படி இடிச்சு போட்டுட்டாங்களே. இந்த லாங்குவேஜ் ஒருவேளை அங்க வந்தது இந்த த்ரிஷாவா இருக்குமோ? நீ காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்த? நான் காலையில இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? நான் காலையில இருந்து பெருசா ஒண்ணும் பண்ணல. ஏன் கேக்குற? நீ மேக்ஸின் மட்டும் படிச்சிட்டு இருந்திருக்க மாட்டே, வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பல, அத கேட்டேன். நான் காலையில எழுந்திருச்சு டிஃபன் சாப்பிட்டேன், பாட்டியோட கோயிலுக்கு போனேன், இந்து பாட்டிக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான். நீ வேற எதுவும் பண்ணலையா? எங்கேயும் போலியா? இல்லையே. Are you sure? வெளியில எல்லாம் எங்கேயும் போல. ஏன், என்னாச்சு? த்ரிஷா, ம், நாம ரெண்டு பேரும் இது வரைக்கும் ஒன்னா உட்கார்ந்து பேசினது இல்ல. நீ எந்த சிட்டில இருந்து வந்தேன்னு சொல்லவே இல்லை எனக்கு. நான் சிட்டில இருந்து வரல, சின்ன டவுன்ல இருந்து வந்தேன். சின்ன ஊர்ல இருந்தா? ஒருவேளை அந்த சின்ன ஊரு மதுரைக்கு பக்கத்துல ஏதாவது இருக்கா? இல்ல, நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்தேன். உங்க வீட்ல வேற ஏதாவது ஸ்லாங்ல பேசுவீங்களா? எங்க வீட்ல இன்னொரு ஸ்லாங்ல பேசுவோமா? ஒரு தடவை கேட்டா உனக்கு புரியாதா? எதுக்கு நான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்? நான் உங்ககிட்ட சிம்பிள் கொஸ்டின் தானே கேட்டேன், வேற ஏதாவது ஸ்லாங்ல பேசுவீங்களான்னு. இதுல புரியாததுக்கு என்ன இருக்கு? இல்ல ஆலியா, எனக்கு வெறும் இந்த ஸ்லாங் மட்டும் தான் தெரியும், வேற ஸ்லாங்ல எல்லாம் பேச தெரியாது. வேற ஏதாவது? நான் கிளம்புறேன், என் வீட்டுக்காரர் வருவாரு. ப்ளீஸ் டேக் கேர்ண்ணே. கடவுளே, அவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துச்சா என்ன? காலையில இருந்து அதே ஸ்லாங்ல பேசி ஆலியாக்கு முன்னாடி அதே ஸ்லாங் வந்துருச்சு. கண்டிப்பா இவளுக்கு என் மேல டவுட் வந்திருக்கும். அதான் இவ என்ன அவ்வளவு கேள்வி கேட்டா. இப்போ எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா இனிமே நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவளை விட்டு தூரமாவே இருக்கணும். என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, என்னை விடுங்க. என்கிட்ட இருந்து எங்க தப்பிச்சு போக பாக்குற? அதெல்லாம் சரிங்க, பாட்டி வந்துட்டாங்கன்னா தப்பா இருக்கும். நான் ஏன் பொண்டாட்டியோட தானே ரொமான்ஸ் பண்றேன், மத்தவன் பொண்டாட்டியோட பண்றேன். ஆனா நீங்க வெளியால் தான். நீங்க வெளியில இருந்து வந்தீங்கல்ல, உங்களோட நான் ரொமான்ஸ் பண்ண மாட்டேன். அப்படி வேற யார் கூட பண்ணுவ? ஏய், எங்க போற? இங்க வா. என்ன இன்னும் எவ்வளவு துடிக்க வைக்க போற? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. வெறும் பேச்சு தான். என்ன மிஸ் பண்ணதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ப்ரூஃபா? என் மனசுகிட்ட கேளு. உன்னை பார்த்தது எவ்வளவு வேகமா துடிக்குதுன்னு கேளு. உன்னை மட்டுமே பார்க்கணும்னு துடிக்கிற என்னோட இந்த கண்ணை கேட்டு பாரு. இதுக்கு மேல ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? பேச்சு. உங்ககிட்ட வெறும் பேச்சு தான். இதுக்கெல்லாம் நான் விழ மாட்டேன். ஒருவேளை நிஜமாவே என்ன மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்க? என்ன எடுத்துட்டு வந்தேன்னா என்ன அர்த்தம்? நான் வந்திருக்கேன் பத்தாது, உனக்காக நான் கிஃப்ட்ஸ் கூட கொண்டு வந்திருக்கேன். ஏங்க, அது ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படிலாம் தெரியாது. ஒருவேளை உனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வேணும்னா கிட்ட வந்து வாங்கிக்க. நீங்க சும்மா சொல்றீங்க அவ்வளவுதான். கிஃப்ட் எல்லாம் ஒண்ணும் வாங்கிட்டு வரல. இல்ல, எடுத்துட்டு வந்திருக்கேன். நிஜமா எடுத்துட்டு வந்தா சொல்றேன். கொடுங்க. கொடுக்குவா? இந்தா. கிஃப்ட் மத்தவங்கள சந்தோஷப்படுத்ததான் கிஃப்ட் கொடுப்பாங்க. உங்களை நீங்க சந்தோஷப்படுத்திக்க இல்ல. ஏய், இது ஸ்டார்டர் தான். மெயின் கோர்ஸ் இன்னும் பாக்கி இருக்கு. மெயின் கோர்ஸா? கிஃப்ட் எடுத்துட்டு போய். நானும் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேன். ஆனா அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நீங்க இப்ப என்கிட்ட இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன
என்னது இது பிக் லுக். ஜெனரலா லவ்க்கான சின்னம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்மளோட பெரிய இடைவேளைக்கான சின்னம் இது. என்ன இருக்கு இதுல? இதுல என்ன இருக்குன்னு நானே சொல்லிட்டா பேக் பண்ணது வேஸ்ட் ஆயிடுமே. என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். இது சர்ப்ரைஸ் கிஃப்ட். திறந்து பாரு, உனக்கே புரியும். எனக்கு உங்க சர்ப்ரைஸ் மேல ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, இது நல்ல கிஃப்ட் தான். முதல்ல திறந்து பாரு. பாரு, ஜஸ்ட் ஓபன்.